ஒரு காலத்துல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கிறாங்க. இப்பவும் மிகப்பெரிய எதிரிகளா ஆயிட்டாங்க. ஏன் யுஎஸ் அண்ட் ஈரான் இவ்வளோ தூரம் பிரிஞ்சிருக்கிறாங்க? இந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி தான் ஆரம்பிச்சது? இன்னும் ஏன் முடியல? இந்த வீடியோல முழு ஹிஸ்டரியையும் சிம்பிளாவும், டீப்பாவும் பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1900லேருந்து 1950ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இப்போ நம்ம பார்க்குற மாரி டென்ஷன்லாம் அப்போ கிடையாதுங்க. அந்த காலத்துல யுஎஸ்ஏ வந்து ஈரானுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஈரானுக்கு இன்னொரு ஃபேமஸான பெயர் கூட இருந்துச்சு. பெர்ஷியா அப்படின்றது. 20th செஞ்சுரி ஆரம்பத்துல வந்து யுஎஸ்ஏ ஈரானுக்கு எஜுகேஷன், அப்புறம் அவங்களோட எக்கனாமி, மாடர்னைசேஷனுக்கு அவங்க கண்ட்ரீஸ்க்கு நிறையாவே சப்போர்ட் குடுத்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் அதுக்கு அப்புறம் என்னன்னா கோல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த கோல்டு வார்க்கு அப்புறம் என்னன்னா யுஎஸ்ஏ ஒரு முக்கியமான கோல் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், நம்ம ரஷ்யா தான். ஸோ அதோட இன்ஃப்ளூயன்ஸை தடுக்கணும். அதனால தான் வந்து ஈரானை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஏலியா பார்த்து இவங்க சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல பவர்ல இருந்தது வந்து ஈரானோட பிரைம் மினிஸ்டர் ஷா முகமது ரசா பலவி தான் இருந்தாரு. இவர் வந்து யுஎஸ்ஏக்கு ரொம்பவுமே க்ளோஸ். அதாவது இவர் யுஎஸ்ஏ சொன்னா எதுனாலும் கேட்பாரு. யுஎஸ்ஏக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. 1953 தான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாவே அமைஞ்சிருக்குது. இந்த ஒரு முழு ஸ்டோரிக்குமே அதுதான் ஒரு முக்கியமான ஒரு இயர். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம ஈரான் பிரைம் மினிஸ்டர் முகமது மொசடா அப்பதான் வந்து எலெக்ட் ஆறாரு. அவர் வந்ததுமே ஒரு போல்டா ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதாவது ஈரானோட ஆயிலை வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாரு. இப்போ முன்னாடி என்ன ஆச்சுன்னா வந்து பிரிட்டிஷ் கம்பெனி தான் ஈரானோட ஆயிலையுமே எடுத்துட்டு இருந்தாங்க. அதை அவர் மீட்டு மறுபடியும் பிரிட்டிஷ் கம்பெனி கண்ட்ரோல்ல இருந்து எடுத்து ஈரான் அரசுக்கே வந்து மறுபடியும் கொண்டு வந்துட்டாரு. இந்த ரியாக்ஷன் பயங்கரமா வந்து யூகேக்கு கடுப்பாச்சுது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் யூகே ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு சிஐஏ அப்படின்ற ஆர்கனைசேஷன் மூலமா ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் பண்ணி இந்த மொசடாவை பவர்ல இருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது பிஎம் போஸ்ட்ல இருந்தே மொசடாவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து யுஎஸ்ஏக்கோ யூகேக்கோ ஃபேவரா இல்லை. அவர் நாட்டு மேல உள்ள ஒரு அக்கறையில அவர் ஈரான் ஆயில மறுபடியும் மீட்டெடுத்து அவங்களோட கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஷா அவரை வந்து மறுபடியும் வந்து பவருக்கு கொண்டு வராங்க யுஎஸ் அண்ட் யூகேயோட சப்போர்ட்ல. இப்போ ஷா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவர் ஆல்ரெடி வந்து யுஎஸ்ஏக்கு பெரிய ஃப்ரெண்ட். இது வந்து ஒரு யுஎஸ்ஏக்கு பெரிய ஒரு வெற்றி மாதிரி இருந்துச்சு. ஈரான் மக்கள் ஆனால் இதை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு துரோகமாக தான் பார்த்தாங்க. ஏன்னா யுஎஸ்ஏ அவங்களுக்கு நல்லா ஃப்ரெண்டாக இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. பட் அவங்க ஆயில் விஷயம் அதை வந்து யூகேட்ட இருந்து இவங்க ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஆளை, ஒரு நியாயமான ஆளை வந்து பவரில் இருந்து வெளியே எடுத்துட்டு அவங்களுக்கு ஃபேவரான ஒரு பர்சனை வைக்கிறது வந்து உண்மையாகவே துரோகம் தாங்க. எந்த ஒரு நாட்டு மக்களுக்கு இப்படி நடந்தாலும் கோவம் வரதான் செய்யும். இந்த ஈவெண்ட் தான் ஒரு பெரிய ஹேட்ரடுக்கு வந்து ஒரு அடித்தளமே. இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் அமைகிறதுக்கோ ஈரான் வந்து யுஎஸ் மேலே ஒரு பெரிய வெறுப்பு காட்டுறதுக்கு காரணமே இந்த ஒரு அடித்தளம் தான். ஷாவோட ஆட்சியில் அவர் சரியாகவே நடந்துக்கல. ஃபுல்லாக யுஎஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருந்தார். அந்த ஒரு ஆட்சியை பிடிக்காமல் மக்கள் எல்லாருமே நாளாக நாளாக வந்து ஷா ரூலுக்கு எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ 1979 ஒரு பெரிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனே வெடிக்குது. அந்த ரெவல்யூஷன் எந்த மாதிரினா ஷாவை நாட்டை விட்டே துரத்துறாங்க. அதாவது ஷா ஓடியே போயிட்டாரு அவர் ஆட்சியில் இருக்கும்போதே. அதுக்கப்புறம் தான் என்ட்ரி கொடுக்குறாரு அயத்தொல்லா கமேனி. அவர் வந்ததுமே அவர் பிஎம் பவருக்கு வராரு, சுப்ரீம் லீடர் ஆகுறாரு. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இன்னும் பெருசா வெடிக்குது. அந்த ரெவல்யூஷனோட ஒரு பரிசா அவங்களுக்கு வந்து ரீபப்ளிக்காவும் ஈரான் வந்து ஃபுல்லா மாறுது. அதோட இதுல ஒரு பெரிய ஷாக்கான நியூஸ் என்னன்னா, டெஹ்ரான்ல இருக்கிற யுஎஸ்ஏ எம்பசியை மக்கள் எல்லாருமே உடனே கேப்சர் பண்றாங்க. அவங்க யுஎஸ்ஏ மேல இருக்கிற கடுப்புல என்ன பண்ணாங்கன்னா 52 அமெரிக்கன்ஸை 444 நாள் ஒரு ஹோஸ்டேஜாவே ஈரான்ல வச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் யுஎஸ்ஏ ஈரான் மத்தியில ஒரு பெரிய கிளாஷ் நடந்துருச்சு. அவங்க மத்தியில இருக்கிற ஒரு டிப்ளமேட்டிக்கான ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அஃபிஷியலாவே இரண்டு நாடுகளுமே வந்து பயங்கரமான ஒரு எனிமியா மாறிட்டாங்க. 1980ஸ்ல இருந்து 2000ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள டைரக்டான வார் எதுவுமே இல்லை. ஆனால் இன்டைரக்ட் கான்ஃப்ளிக்ட் ஃபுல் ஸ்விங்கில் தான் போயிட்டு இருந்திருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஈரான் ஈராக் வார் வந்து 1980ல இருந்து 88 வரைக்கும் நடந்திருக்குது. அதில் யூஎஸ்ஏ டைரக்டாகவே ஈராக்குக்கு சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஈரான் அடிக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து மிடில் ஈஸ்டில் நிறைய ப்ராக்சி குரூப் ஈரான் அப்போவே உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ நடக்கிற பிரச்சனையும் சிமிலராக தான் இருக்குது. பட் இந்த விஷயம் அப்போவே ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதே மாதிரி யூஎஸ்ஏ டெரரிஸ்ட் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஈரானை ஃபுல்லாக அக்யூஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு முன்னாடி. 2001ல் பார்த்தீங்கன்னா வார் ஆன் டெரரை யூஎஸ்ஏ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது செப்டம்பர் 11, அதாவது கருப்பு தினமான அமெரிக்கா நாள், அவங்களோட ட்வின் டவரில் 9/11 அட்டாக் பண்ண நாள். ஸோ அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வார் ஆன் டெரர் அப்படின்ற மாதிரி டெரரிசத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க யூஎஸ்ஏ.
ஸோ இதை எடுத்ததுக்கு அப்புறமே அவங்களோட மோட்டிவ் என்னன்னா அல்கொய்தா, அதுக்கப்புறம் தீவிரவாதி அமைப்புகள், முக்கியமாக இருக்கிற தீவிரவாதி அமைப்புகளை வந்து அழிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே யுஎஸ்ஏ வந்து ஈரானையுமே ஒரு தீவிரவாதிகளாக தான் நினச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சஸ்பிஷனாக தான் அவங்கள வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது இன்னும் வந்து யுஎஸ்ஏக்கு ஈரான் மேலே இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து அதிகமாக்கிச்சு. அப்போ யுஎஸ்ஏல ரூல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் புஷ். அவர் ஈரானை வந்து ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கு முன்னாடி குற்றம் அண்ட் பழி சுமத்துறாரு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு புதுவிதமான பிரச்சனை தலை தூக்குது. அதுதான் ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம். யுஎஸ்ஏ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஈரான் சீக்ரெட்டா நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து டெவலப் பண்றாங்க, இவங்க பண்ணிடவே கூடாது. அதை பண்ணிட்டாங்கன்னா வந்து இருக்கிற உலக கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே த்ரெட். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஆக்சஸ் ஆஃப் ஈவில்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க நிறைய டெரரிசத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க கையில் வந்து நியூக்ளியர் பாம் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஈரான் இதுக்கு என்ன பதில் அப்போவே சொன்னாங்கன்னா, இது பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எனர்ஜிக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இது எங்களோட நாட்டோட வளர்ச்சிக்காக வேண்டி தான் யூஸ் பண்ணுறோம், இதை நாங்கள் வந்து ஏதோ டெரரிசத்துக்காக வேண்டியோ உலகத்தை அழிக்கிறதுக்காகவோ பிற நாடுகள் மேலே சண்டை போடுறதுக்காகவோ நாங்கள் யூஸ் பண்ணல, எங்களோட ஓன் யூஸ்க்காக வேண்டி மட்டும் தான் நாங்கள் தயார் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு சொன்னாங்க. இப்போ புரியுதா மக்களே, இந்த பிரச்சனை இன்னைக்குள்ள பிரச்சனை இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இந்த ஒரு நியூக்ளியர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஈரான் அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் யூஎஸ் அதை வந்து நான் தடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம 2026 இருக்கிறோம். இப்போ வரைக்குமே அந்த ஒரு இஷ்யூ தான் போயிட்டு இருக்குது. இதனால் என்னாச்சுன்னா நிறைய எக்கனாமிக் சாங்ஷன் நடந்துச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பயங்கர ப்ரெஷர் ஏற்பட்டுச்சு. கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்குள்ள வந்து டென்ஷன்ஸ் அதிகரிக்கும். நிறைய பேச்சுவார்த்தைகள், வார்னிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி குளோபலாக இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஈரானோட எக்கனாமி பயங்கரமாக பாதிப்படைஞ்சிச்சு. ஆனாலும் அந்த ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராமை நிறுத்தவே இல்லை. இப்போ வரைக்குமே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரேக் த்ரூவே நடக்குது. அதாவது யூஎஸ்ஏ அண்ட் வேர்ல்ட் பவர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஈரானுக்கு நியூக்ளியர் டீல் சைன் பண்ணுறாங்க. அந்த டீலில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, ஈரான் வந்து அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராமை லிமிட் பண்ணி தான் பண்ணணும். அதே மாதிரி யுஎஸ்ஏ சாங்ஷன்ஸ், அதாவது ஈரான் மேலே வச்சிருக்கிற யுஎஸ்ஏயோட சாங்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து உலகம் ஒரு பெரிய ரிலீஃபாகவும் ஃபீல் பண்ணிச்சு. அந்த டைமில் பராக் ஒபாமா தான் யூஎஸில் ஆட்சியில் இருந்தார். ஆனால் 2018 பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம தலை டொனால்டு வந்துட்டார். டொனால்டு ட்ரம்ப்பை தான் சொல்கிறேன். அவர் இந்த டீலில் இருந்து வெளியேறிட்டார். மறுபடியும் அவர் சாங்ஷன்ஸ் போட்டார். மறுபடியும் வந்து டென்ஷன்ஸ் ஹை ஆச்சு. ஸோ அந்த பிரச்சனை அப்போவே வெடிச்சிருக்குது பெருசாக. நம்ம தலைவர் முன்னாடி வரும்போதே வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணி தான் வச்சிருந்துருக்கிறாரு. ஃபைனலி இப்போ ரீசனாக நடந்துட்டு இருக்கிற எஸ்கலேஷன்ஸ் தான் 2020 இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்குது. அந்த சுச்சுவேஷனை இன்னுமே ரொம்ப பேடாக்கி இருக்குது. 2020 பார்த்தீங்கன்னா ஈரானோட டாப் ஜெனரல் குவாசாம் சொலைமானியை வந்து யுஎஸ்ஏ ஒரு ட்ரோன் தாக்குதலில் கொல்றாங்க. அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ஈரான் ரிவெஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிசில்ஸ் நிறைய லான்ச் பண்ணுறாங்க. டெரரிசம் குரூப் மூலமாக நிறைய ப்ராக்ஸி கான்ஃப்ளிக்ஸ் பண்ணுறாங்க. மிடில் ஈஸ்ட் முழுக்க வந்து பயங்கர இன்ஸ்டெபிலிட்டி ஆகுது. இப்போ வரைக்குமே அந்த சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே, இந்த நிமிஷம் வரைக்குமே. ஒரு சிம்பிளான ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியிலேருந்து இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஜியோபொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்டாக மாறிச்சு. இதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை, ஆயில், பவர், அவங்களோட ரிலிஜியன் அண்ட் பாலிடிக்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி அது எல்லாமே தான் இந்த ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷனை உருவாக்கி வச்சிருக்குது. இந்த வீடியோட முடிவில் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் ஒரு நாள் முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி டீப்பான பொலிட்டிக்கல் வீடியோஸ் வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பவர்ஃபுல்லான டாப்பிக்கோட சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.